2019 இடைத்தேர்தலில் அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றிய ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர், மாதனூர், அகரம்சேரி, ஆசனாம்பட்டு, பெரியாங்குப்பம் பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. பிரியாணிக்கு ஃபேமஸான ஆம்பூர் தொகுதி நாட்டுக்கு அந்நிய செலாவணியை அள்ளி கொடுக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லலாம். தோல் தொழிற்சாலைகள், காலணி தயாரிப்பு தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிற தொகுதியாகவும் இருக்கு. தொகுதியில 1,03,478 ஆண் வாக்காளர்கள், 1,09,113 பெண் வாக்காளர்கள், 40 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 2,12,631 வாக்காளர்கள் இருப்பதா இறுதி வாக்காளர் பட்டியல்ல தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருந்தது. வரலாற்றுல 1957 முதல் 1971 தேர்தல் வரைக்கும் இருந்த ஆம்பூர் தொகுதி பிறகு நீக்கப்பட்டது. மீண்டும் 2008 தொகுதி மறுசீரமைப்பில் அது உருவாக்கப்பட்டது. தொகுதியில் அதிகபட்சமா திமுக 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், அதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. சுயேட்சையும் 1 முறை ஜெயிச்சிருக்காரு. 2016 தேர்தலில் தொகுதியில் ஜெயிச்ச அதிமுக எம்எல்ஏ பாலசுப்ரமணியம் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்ததும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியா 2019 இடைத்தேர்தலில் தொகுதியை திமுக வசமாக்கிச்சு. 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் வில்வநாதன் 90,476 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டி போட்ட அதிமுக வேட்பாளர் நசர் முகமது 70,244 வாக்குகளை பெற்றிருந்தார். இப்போ தொகுதியில தேர்தல் பணிகள்ல அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்போம். உப்பு தண்ணியில் விளையிற கரும்பு இப்போ எங்கள் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஆராய்ச்சி பண்ணி அந்த அதிகமான உப்பு தண்ணியில் விளையக்கூடிய விதை கரும்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த விலைக்கு மானியத்தில் கொடுத்து ட்ரையல் பண்ணி அது கரும்பு உற்பத்தி பண்ணாங்கன்னா இன்றைக்கி அந்த கரும்பு அந்த சர்க்கரையால் இயங்கும். தொழில் கல்லூரியோ அது சார்ந்த எதுவும் இல்லை. எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலுங்க அந்த மாதிரி தான் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் தான் இருக்குது. எங்களுக்கு மக்கள் ரொம்ப அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு அரசு கல்லூரியும் அரசு மேல்நிலைப் பள்ளியும் தொழில் பயிற்சி நிலையங்களையும் உருவாக்கி கொடுக்குமாறு இந்த அரசை நான் வரப்போகிற அரசை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். சுகர் மில் எங்களுக்கு முக்கியமாக ஒரு பெரிய மூடந்து 2019 கிட்டத்தட்ட மூடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூடப்பட்ட அந்த ஆலையை திறந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் பாதிப்பு எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் பகுதியில் 63 ஏக்கர் கிட்டத்தட்ட கொம்பேஸ்வரம் பகுதி, 2 மலை கிராமம், அது தவிர்த்து ஒரு அறிவியல் கல்லூரி, ஒரு காவலர் குடியிருப்பு, ஒரு அரசு மருத்துவமனை, இது பகுதியெல்லாம் கடந்து இந்த பக்கம் ஒரு 40,000 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கக்கூடிய இந்த ரெட்டித்தோப்பு ரயில்வே சுரங்கப்பாதை பகுதி மழை காலத்தில் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகும். எங்களுக்கு பிரிட்ஜு வசதி இல்லை ஐயா. நாங்கள் போகிறோம் வரோம், எங்களுக்கு ஆக்சிடென்ட் விபத்து ஆகுது, எங்களுக்கு குழந்தை குட்டி தாண்ட முடியல, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு செத்தா வாழ்ந்தால் சாவு கூட தாண்டி தான் ஐயா எடுத்துன்னு போகணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதை தயவு செஞ்சு செய்யுங்க ஐயா. ஹாஸ்பிட்டலு ஆம்பூர் போனோம், மின்னூர் போனோம், அர்ஜென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை ஐயா. மருத்துவம் என்பது பிரசவத்துக்கு அடிப்பானதுங்க ஐயா. ஆம்பூரில் பிரசவத்துக்கு அரசு மருத்துவமனை நாடினாக்கா ரெஃபர் தான் உடனே. இப்போது பிரசவம் பார்க்குறதுக்கு கூட உதவாத ஒரு மருத்துவமனை ஆம்பூர் அரசு மருத்துவமனை இருக்குது. 24 கோடியில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் 6 அடுக்கில் கட்டினாங்க. ஆனால் அதில் புதிய மொந்தை பழைய கல், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பழசு தான். கரூரில் ஒரு மினி டெக்ஸ்டைல் பார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆம்பூர் வாணியம்பாடி நடுவில் ஒரு மினி லெதர் பார்க் மாதிரி ஒரு 200 ஏக்கர்ஸ் கொடுத்தா அதில் நம்ம ஆம்பூர் வாணியம்பாடி கிளஸ்டர் சேர்ந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணலாம்.
இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.